ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்கிறோம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோமோ 3 வந்திருக்கு. என்ன சார் இது? வாரம் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் நல்லா கேப்டன் பண்ணாங்களோ அவங்களே வச்சு துவைக்க வேண்டியதே வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்களுடைய வேலையாக போச்சு. இந்த வாரம் அதாவது கானவனத் பதட்டத்திலே வந்துட்டு இந்த வாரம் யாருக்கிட்டே கெட்ட பேரே வாங்கிடக்கூடாதுன்னு நின்று அப்பாவையாக இருக்கிற இந்த விஜய் பார்வதை போட்டு கலாய்ச்சிட்டே இருந்தார். எதுக்கு எடுத்தாலும் விஜய் பார்வதி ஏன் அப்படி பண்ணுற, அங்கே வந்துட்டு ஏன் கிச்சன் கிளீனிங்காக இல்லை பிக் பாஸ் சொல்கிறாரு. ஸ்ட்ரெயிட்டாக வந்தார், பாத்திரம் கழுவலை, ஸ்ட்ரெயிட்டாக வந்தார். பார்வதி நான் உங்ககிட்ட அப்போவே சொன்னேன் சார், அங்கே அவங்க சொன்னது வந்துட்டு பாத்திரம் கழுவுற டீம், கிச்சன் டீம் என்ன சொல்லலை சார். இல்லை பார்வதி சரி ஓகே அப்படின்னு போனார். ஸோ எதுக்காக சொல்ல வரோன்னா, அவர் சரி நம்ம ஃப்ரெண்டு விஜய் பார்வதி கமருதீன் என்ன சொன்னாலும் நம்ம என்ன அடித்தாலும் நம்ம ஃப்ரெண்டு வாங்கிப்பாங்க, இவங்ககிட்ட எதுக்கு நம்ம தேவலாம் பண்ணிவிட்டு இந்த வாட்டி நான் நல்ல பேர் வாங்கி காட்டுறேன் பாடுறா, எல்லாருக்கும் நான் நல்லது சேரேன்டா அப்படின்னு கரெக்டாக போனாலும் இந்த திவ்யான்னு ஒருத்தங்க இருக்காங்க பாருங்கள், திவ்யா எப்பா முடியலடா சாமி அப்படின்ற மாதிரி இருக்குது. குறிப்பாக இந்த கமருதீன் வினோத் இவங்கெல்லாம் வந்துட்டு அவங்க சொல்கிற விஷயங்களை கேட்டிருந்தாங்கன்னா எப்படி அன்பு டீம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி அவங்கள பற்றி பேசினாலும் முன்னாடி யூ ஆர் கரெக்ட், வெரி குட், நீங்கள் சொல்கிறது கரெக்ட், வேலிட் பாயிண்ட், நீங்கள் நேர்மையாக இருக்கீங்க இப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அதே விஷயங்களை கானா வினோத்தும் கமருதீனும் விஜய் பார்வதியும் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ இந்த பிரச்சனையே இல்லை. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நேர்மையாக வந்து சண்டை போட்டுறாங்களா, அவங்களுக்கு அது பிடிக்க மாட்டுது. இங்கே என்ன நடக்குதுன்னா திவ்யாவுக்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்க வந்து ஓடி வந்து நின்றுறாரு நம்ம விஜய் சேதுபதி அவர்கள். ஏன் ஏன் ஏன்னு ஒன்றுமே புரியல. அது மட்டும் இல்லாமல் சாண்ட்ரா பற்றின விஷயங்கள் முடிஞ்சது போல இருக்குது. இப்போ அடுத்தது கானாவனத்தை வந்து கலாய்க்கிற விஷயங்கள் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சாட்டர்டே எபிசோட் அந்த இதிலே சொல்லியிருப்பேன். ஒரு அப்ரிசியேஷன் இருக்குது, ரோஸ்ட் இருக்குன்ற மாதிரி அப்டேட் வந்துச்சுன்னு. இப்போ ரோஸ்ட் வந்துருச்சு, ஆனால் அப்ரிசியேஷன் ஒன்று இருக்கான். ஆனால் கொடுமையாக இருக்குங்க, நல்லா தானே பண்ணார். இங்கே வந்து கானாவனத்தை வந்து என்ன கேட்குறாரு விஜய் சேதுபதினா, கானாவனத் வீட்டு தலையாக இருந்ததை பற்றி என்ன நினைக்கிறீங்க போது ஃபஸ்ட்டு நம்ம திவ்யா தான் இருந்துக்கிறாங்க. சார் நான் எந்த கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு பதிலை தான் சொல்கிறாரு. வேறு மாதிரி ஒரு பதிலை தான் அவர் வந்து வச்சிருக்குது, அதான் வந்துச்சு அவர் வாயிலேருந்து அப்படின்ற மாதிரி சொல்லும்போது விஜய் சேதுபதி என்ன சொல்கிறாருன்னா, சுத்தமாக வினோத் சுத்தமாக இருக்கிற இடத்த வந்து நான் எத்தனை வாட்டி தான் அதை பெருக்கிறது அப்படின்னு கேட்குறேன். ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம திவ்யா கிட்டே ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லியிருப்பாங்களே, ஆல்ரெடி இந்த இடம் சுத்தமாக தான் இருக்குது, வேணும்னு பார்வை கூப்பிட்டு இதை வந்து க்ளீன் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்களே திவ்யா, அதனால் நான் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் அவங்க பேரை சொல்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. அதை வந்து இங்கே சொல்கிறார். அதுக்கு நம்ம விஜய் சேதுபதி சொல்கிறாரு, சார் கேமராவும் பார்த்துருச்சு நாங்களும் பார்த்துருவோம். எது கேமராவும் பார்த்துருச்சு நீங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு குப்பையவா என்ன விட்டா இதுக்கு ஒரு குறும்படமே போடுவாங்க போல இருக்கேன்ற மாதிரி இருக்குது. என்னையா நடக்குது, அங்கங்கே அவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டுருக்கு, அவ்வளோ பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு. நடுராத்திரியில் ஒரு நாய் குலைச்சின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு கதையவே எழுதி டைரக்ஷன்லாம் பண்ணி கடைசியில் பார்த்து அது ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. இதுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் பார்த்தா அந்த கேமராவில் குப்பை இருந்த விஷயத்த பார்த்துறாங்களாம். ஏன் சார் இந்த வாரம் எவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சு அதெல்லாம் கேட்க மாட்டிங்களா? ஏன் கமருதீனை வந்து இந்த திவ்யா வந்துட்டு அவ்வளோ பேச்சு பேசுனாங்களே லூஸுன்னு சொன்னதுக்கு, அதை உண்மையிலேயே சொன்னது வந்துட்டு ஃபஸ்ட்டு எஃப்ஜே, அதுக்கப்புறம் ரொம்ப கானாவனத். நீங்கள் வந்துட்டு திவ்யா ஏமா அந்த வெள்ளிக்கிழமை ஆனால் இல்லை வியாழக்கிழமை நைட் ஆனால் இந்த கமருதீன் கிட்ட போய் தேவையில்லாமல் சண்டை போகிறீங்க, அதே எஃப்ஜே வந்துட்டு நான் தான் லூஸுன்னு சொல்லும்போது லூஸில் எனக்கு பிரச்சனை கிடையாதுன்னு அவங்கக்கிட்ட ஒரு மாதிரி சொல்லிட்டு இங்கே வந்துட்டு அது எப்படி நீங்கள் லூஸுன்னு சொல்லலாம் அப்படின்னு சண்டை போட்டிங்களே, அது ஏமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கக்கூடாதா? ஏன் கமருதீனும் விஜய் பார்வதி இவங்களாம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு இதுவே இல்லையா? இவங்க அதாவது பிரச்சனைன்னு வந்தால் விக்ரம் திவ்யாவுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க, என்ன சார் இது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்துட்டு இங்கே சொல்கிறாங்க. வினோத் வந்து சுத்தமான இடத்துல வந்து நான் என்ன சார் இருக்குதும் போது அவர் சொல்லிடுறாரு, நாங்கள் வந்து கேமராவும் பார்த்துருச்சு நாங்களும் பார்த்துட்டோம் சரிங்களா அப்படின் போது வினோத் உடனே வந்துட்டு திரும்பவும் விஜய் பார்வதி கலாய்க்கிறார். சார் 10 முறை போயிட்டு விஜய் பார்வதி நான் சொல்கிறேன் சார், அவங்க கேட்க மாட்டாங்க. வினோத் அங்கே சொன்ன அந்த டைலாக் இங்கே சொன்னால் அவர் கலாய்க்க மாட்டாரா? ஏன் அந்த டீமில் வந்து விஜய் பார்வதி மட்டும் தான் இருக்காங்களா? சாண்ட்ரான்னு ஒருத்தங்க இருந்தாங்களா, இது வரைக்கும் நீங்கள் சாண்ட்ரா கிட்ட சொன்னீங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா இவர் என்ன பண்ணுவார்? அங்கே சரி சொன்னார்னா கூட சைலண்ட்டாக இருப்பாங்க. இவங்க அப்புறமா வந்து என்னையே சொல்லாத பிரச்சனை ஆடுன்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே வந்து விஜய் சேதுபதி முன்னாடி சொன்னால் கலாய்க்க மாட்டார். அவர் விஜய் சேதுபதி என்ன கலாய்க்கிறாருன்னா, நீங்கள் ஒரு முறை சொல்லி அந்த கிளீனிங் டீம் கரெக்டாக பண்ணியிருந்தா நீங்கள் எதுக்கு 10 முறை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அங்கே வந்து விஜய் பார்வதி அவர் மென்ஷன் பண்ணல, நீங்கள் 10 முறை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிருக்குமே. அது மட்டும் இல்லாமல் அவங்க நாங்கள் இங்கே தான் பண்ணுவோம் ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நிறைய டீலிங்லாம் போட்டிருக்காங்க உங்ககிட்ட, நீங்கள் ஏன் அலோவ் பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு. போச்சா அவங்க விஜய் பார்வதி பார்க்குறாங்க, ஆனால் ஐயோ இந்த வாரம் தான் நான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தேன், நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கேன்னு நினச்சேன், எனக்கு அப்ரிசியேஷன் வரணுச்சேன், என்னையே ஏன் இதில் இழுத்து வரீங்க, நாங்கள் என்னையே தப்பு பண்ணணும். உண்மையிலேயே பார்க்க போனால் சாண்ட்ராவோட விஜய் பார்வதி நிறைய இடங்களில் க்ளீன் பண்ணாங்க. அதை வந்து சாண்ட்ராவே ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா சாண்ட்ராக்கு ஸ்டமக் பெயின் சரிங்களா, அதனால் அவங்க சொல்லிட்டாங்க எனக்கு முடியல, அதனால் சூப்பர் டிலக்ஸ் ஃபேமிலி அதை வந்து நான் பண்ணிக்கிறேன், நீ இந்த பெரிய வீடை வந்து நீ பார்த்துக்கோ, அப்புறம் தளரும் பெருக்குறது எல்லாமே இந்த அம்மா தான்.
அவங்க வந்துட்டு அதை பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா கிச்சன் இன்னர் இதை பார்த்துக்கிட்டாங்க. மீதி அவுட்டர் ஏரியா ஃபுல்லாக அவங்க பார்த்துக்கிட்டாங்க. லிவிங் ஏரியா வந்துட்டு நம்ம கமருதுன்னு விக்ரம் வந்து ஷேர் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ விஷயங்கள் பண்ணி கடைசியில் வந்துட்டு விஜய் போகிற லைஃப்ஸ்டாக வந்து கோத்து விட்டா பாருங்க, பயந்துட்டாங்க. ஆனாலும் வந்துட்டு இந்த 2-3 வாரமாக பாருங்கள், அதாவது நல்லா கேப்டன்ஷிப் பண்ணாலும் அமித் போன வாரம் சம்மத்திட்டு வாங்கினார். இப்போ நம்ம கானவனத்து வாங்குறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஏன் இந்த மாதிரி ஆகிடுச்சு? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.